Tonight we will continue our teaching on knowing Jesus. இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுதல் என்ற போதனையை நாம் இன்றைக்கு இரவும் தொடருவோம். We've been talking about Jesus Christ our Lord. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் படித்து வருகிறோம். About the person and the work of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவருடைய கிரியைகளை குறித்தும் நாம் படித்து வருகிறோம். We've already talked about the person and now we are talking about his work. ஏற்கனவே அவரை குறித்து நாம் படித்து முடித்து விட்டோம். இப்பொழுது அவருடைய கிரியைகளை குறித்து படித்து வருகிறோம். Now let me ask you the three words that I told you that describes his work in a very brief way. இயேசுவினுடைய கிரியைகளை மிக சுருக்கமாய் நமக்கு தெரிய பண்ணுகிற அந்த மூன்று வார்த்தைகளை நான் உங்களிடம் கேட்கட்டும். Can you tell me? சொல்ல முடியுமா நீங்க? Three words. மூன்று வார்த்தைகள். Everybody say together. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். Prophet, priest and king. Amen. Amen. All right. Prophet, priest and king. தீர்க்கதரிசி, ஆசாரியன், ராஜா. You can never forget that. இதை நீங்க மறக்கவே முடியாது. What did Jesus do? இயேசு என்ன செய்தார்? In three, you can just remind yourself of these three words and all the teachings will come back. இந்த மூன்று வார்த்தைகள் மனசுல வந்தா போதும் அவர் செய்த எல்லா அவருடைய போதனைகள் எல்லாம் மனசுக்கு வந்துரும். Always you must remember the outline. எப்போதுமே இந்த அவுட்லைன் ஞாபகம் இருக்க வேண்டும். Just these three things. இந்த மூன்று காரியங்கள் மாத்திரம். Why a prophet? ஏன் ஒரு தீர்க்கதரிசி? Because we were ignorant of God. He had to come and tell us about God. நாம் தேவனை அறியாதவளா இருந்தபடியினாலே அவர் வந்து தேவனை நமக்கு அறிவிக்க வேண்டியதாயிற்று. Prophet, he had to teach us about God. தீர்க்கதரிசியாக அவர் தேவனை குறித்து நமக்கு போதிக்க வேண்டியதா இருந்தது. Why he had to become our priest? ஏன் நம்முடைய ஆசாரியனானார்? We needed atonement for our sins and he came to atone for our sins. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்ய வேண்டியதா இருந்தது. ஆகவே அவர் வந்து நிவர்த்தி செய்தார். He shed his own blood. He became our priest to bring us to God. அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி நம்மை தேவனிடத்திலே கொண்டு வந்து சேர்த்தார். Why our king? ஏன் நம்முடைய ராஜாவா இருந்தார்? Because we were under one kingdom and another power. He delivers us from that and brings us into another kingdom under another power. ஏனென்றால் ஒரு ராஜ்யத்திலே இன்னொரு சக்தியின் கீழே நாம் இருந்தோம். அங்கிருந்து நம்மை விடுவித்து இன்னொரு ராஜ்யத்துக்குள்ள இன்னொரு வல்லமையின் கீழ் அவர் நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். Already talked about the prophet. ஏற்கனவே தீர்க்கதரிசி குறித்து பார்த்து விட்டோம். Now talking about the priestly ministry of Jesus, which is the major chunk of our teaching. இப்போது கிறிஸ்துவின் ஆசாரிய ஊழியத்தை குறித்து பார்க்க போறோம். நம்முடைய போதனையிலே மிக பெரும் பங்கு வகிப்பது இதுதான். This is what we have been looking at for last several weeks. கடந்த பல வாரங்களாக இதை தான் நாம் படித்து வருகிறோம். The priestly ministry of Jesus Christ has to do with what happened on the cross as he shed his own blood for us and atoned for our sins. ஏனென்றால் இந்த ஆசாரிய ஊழியமானது கிறிஸ்துவானவர் சிலுவையிலே தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்தாரே அதோடு கூட சம்பந்தப்பட்டதா இருக்கிறது. This is what the Old Testament priests did. பழைய ஏற்பாட்டில் இருந்த ஆசாரியன் இதை தான் செய்தான். People came to them. மக்கள் அவனண்டே வந்தார்கள். They brought the sacrifices. பலிகளை கொண்டு வந்தார்கள். The priest was in charge of killing the animals, then sprinkling the animal in the mercy seat and thereby bringing a relationship for the people with God. ஆசாரியன் அந்த பலிகளை கொன்று அந்த இரத்தத்தை கொண்டு போய் கிருபாசனத்துக்கு முன்பதாய் தெளித்து இப்படியாக மக்களை தேவனோடு கூட ஒரு அந்த உறவிலே சீர்பொருந்த பண்ணினார். He was a man between God and man. தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே நின்ற ஒரு மனிதன் அவன். To bring man to God. மனிதனை தேவனண்டை கொண்டு வர. And particularly to deal with this sin factor which keeps man from God by the shedding of blood. அதிலும் குறிப்பாக மனிதனை தேவனை விட்டு தூரமாய் வைத்திருந்த இந்த பாவ காரியத்தை சரி செய்ய முடியாய் அவன் செயல்பட்டான். Now that has to do with what Jesus did for us as our priest when he offered himself as a sacrifice. இதுதான் இயேசுவானவரும் நம்முடைய பிரதான ஆசாரியனாய் இருந்து தம்மையே நமக்காக பலி செலுத்துவதன் மூலம் செய்தார். He shed his own blood. அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தினார். But there are many wrong views that are floating around concerning the cross. ஆனால் சிலுவை குறித்த பல தவறான எண்ணங்கள் நிலவி வருகிறது. And therefore we have to establish the truth. ஆகவே சத்தியத்தை நாம் நிலைநாட்ட வேண்டியிருக்கிறது. In our hearts and minds we must be thorough with this truth. நம்முடைய மனதிலும் உள்ளத்திலும் இந்த சத்தியம் மிக தெளிவா இருக்க வேண்டும். What is the thing about the cross? சிலுவை குறித்த உண்மைதான் என்ன? What happened there? அங்கே என்ன நடந்தது? So many people say so many things. பலர் பல்வேறு விதமாய் சொல்லுகிறார்கள். What does the Bible say? வேதம் அதை குறித்து என்ன சொல்லுகிறது? Bible says வேதம் சொல்லுகிறது that he died there as our substitute bearing our punishment. நம்முடைய பதிலாளாக நம்முடைய தண்டனையை சுமந்து அவர் மரித்தார். Two things must be there. I told you. ரெண்டு காரியங்கள் இருக்கணும்னு சொன்னேன். Our substitution
substitute, முதலாவது நம்முடைய பதிலால் என்பது, and then taking our punishment. அதன் பிறகு நம்முடைய தண்டனையை சுமந்தார் என்பது. Everybody say, எல்லாரும் சொல்லுவோம், Jesus became my substitute. இயேசு என்னுடைய பதிலாளாய் மாறினார், He bore my punishment. என்னுடைய தண்டனையும் சுமந்தார். This is what happened on the cross. சிலுவையிலே இதுதான் நடந்தது. This is the New Testament teaching. இதுதான் புதிய ஏற்பாட்டின் Now போதனை. you may say, well, that's easy, I know it already. நீங்க சொல்லலாம், இதெல்லாம் ரொம்ப ஈஸி தானே, எனக்கு ஏற்கனவே தெரியும். Well, sometimes we just know it in a general way, and only because of that, these other fellows, when they come and teach these wrong things, because we do not know it in detail and in specific, we fall for those things. இதெல்லாம் நமக்கு தெரிந்திருந்தாலும் விவரமாய் தெரியாதபடினாலே மற்ற கள்ள போதனைகள் அவர்கள்லாம் இதெல்லாம் சொல்லும்போது விவரங்கள் அறியாதனால நாம அவைகளிலே விழுந்து விடுகிறோம். So these two elements, any teaching concerning the cross must have these two things. ஆகவே சிலுவை குறித்த எந்த போதனையா இருந்தாலும் இந்த ரெண்டு அம்சங்கள் அதில் இருக்க வேண்டும். Anybody, any last person here, ordinary person sitting here, can listen to a preaching on the cross and tell whether it's biblical preaching or not. இங்க இருக்கிற சாதாரண மனிதர் கூட சிலுவையின் போதனை குறித்து கேட்கும்போது இந்த ரெண்டு விஷயம் தெரிஞ்சிருந்தா அது வேதத்தின் அடிப்படையிலானதா இல்லையான்னு உடனே சொல்லிடலாம். Are they saying that Jesus is our substitute? இயேசு நம்முடைய பதிலாளன்னு சொல்றாங்களா? Are they saying that he bore our punishment for our sins? நம்முடைய பாவங்களுக்கான தண்டனையை அவர் சுமந்தார் என்று சொல்லுகிறார்களா? As our substitute he bore our sin. நம்முடைய பதிலாளாக நம்முடைய பாவத்தை சுமந்தார். As our sacrifice he bore our punishment. நம்முடைய பலியாக நம்முடைய தண்டனையை அவர் சுமந்தார். These two elements there. இந்த ரெண்டு அம்சங்கள் அதில் இருக்கிறதா? So let us continue our teaching. ஆகவே நம்முடைய போதனையை நாம் தொடருவோம். I am giving you various evidences concerning this truth. இந்த சத்தியத்தை குறித்து தான் பல்வேறு ஆதாரங்களை நான் உங்களுக்கு கொடுத்து The வருகிறேன். first line of evidence that I gave நான் கொடுத்த முதல் வகையான ஆதாரம் was this, that Christ's work on the cross was in line with the Old Testament sacrifices and the teaching about the Old Testament sacrifices. கிறிஸ்து சிலுவையிலே செய்த காரியங்கள் பலிகளை குறித்து பழைய ஏற்பாட்டில் என்ன காணப்பட்டதோ என்ன போதிக்கப்பட்டதோ அதற்கு ஏற்றார் போல இருந்தது. Whatever is true about the sacrifice is true about Jesus and his death on the cross. பழைய ஏற்பாட்டிலே பலிகளை குறித்து எதெல்லாம் உண்மையா இருக்கிறதோ அதெல்லாம் இயேசுவை குறித்து அவருடைய சிலுவை மரணத்தை குறித்து உண்மையா இருக்கிறது. That is the first line of evidence. இதுதான் முதல் வகையான ஆதாரம். Secondly, இரண்டாவது வகையானது, New Testament teaches that Christ saves us by his death very openly and explicitly. புதிய ஏற்பாடு ரொம்ப வெளியரங்கமாக மிக தெளிவா சொல்லுகிறது, கிறிஸ்துவானவர் தம்முடைய மரணத்தின் மூலமாய் தான் நம்மை ரட்சிக்கிறார் என்று. Doesn't save us by his example. நம்முடைய முன்மாதிரியினாலே நம்மை ரட்சிப்பதில்லை. Saves us by his death. தம்முடைய மரணத்தினாலே தான் ரட்சிக்கிறார். Doesn't save us by his teaching. நம்முடைய போதனைகளாலே ரட்சிப்பதில்லை. Saves us by his death. நம்முடைய மரணத்தினாலே தான் ரட்சிக்கிறார். You hear preaching about cross very often. They will emphasize the teaching, they will emphasize the example and the model that he was, but never emphasize the death. சிலுவை குறித்த போதனை கேட்டு பாருங்கள், அடிக்கடி அது அவருடைய போதனையை வலியுறுத்துவார்கள், அவருடைய முன்மாதிரியை வலியுறுத்துவார்கள், ஆனால் எப்போதாவது அவருடைய மரணத்தை வலியுறுத்தி பேசுவார்கள். You see, they tried, many of them deny that it's the death that saves. சொல்ல போனால் அநேகர் அவருடைய மரணம் தான் நம்மை ரட்சிக்கிறது என்பதையே மறுக்கிறார்கள். Wrong. அது தவறு. It is the death that saves, and the New Testament is very openly declaring it. அவருடைய மரணம் தான் நம்மை ரட்சிக்கிறது, புதிய ஏற்பாடு வெளியரங்கமாவே அதை அறிவிக்கிறது. Thirdly, we saw the terms in the New Testament that speak of this. மூன்றாவதாக இதை குறித்து பேசுகிற புதிய ஏற்பாட்டின் வார்த்தைகளை நாம் Some பார்த்தோம். great grand New Testament terms without which New Testament will not be New Testament. Those terms speak of his death as the saving சில factor. பிரம்மாண்டமான வார்த்தைகள் அதை குறித்து பேசுகிறது. அந்த வார்த்தைகள் இல்லாமல் புதிய ஏற்பாடாக இருக்காது. அந்த வார்த்தைகள் அவருடைய மரணத்தை குறித்து அதனால்தான் ரட்சிக்கிறார் என்று சொல்லுகிறது. 4 words: ransom, redemption, propitiation and reconciliation. 4 வார்த்தைகள்: மீட்கும் பொருள், மீட்பு, கிருபாதாரம், ஒப்புரவாகுதல் என்பது. And then fourthly, பிறகு நான்காவது வகை, New Testament specifically emphasizes the vicarious element in his death, that he was our substitute, took our place. கிறிஸ்து நம்முடைய பதிலாளாக நம்முடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டார் என்பதை புதிய ஏற்பாடு குறிப்பாக வலியுறுத்துகிறது. Leaves no doubt about it. அது குறித்து ஒரு சந்தேகம் கிடையாது. And then fifthly, I told you, ஐந்தாவது வகை நான் உங்களுக்கு சொன்னேன், there is a particular word that is translated as for, which no, this is part of the fourth evidence, that the particular word that is translated as for, which tells us that he became our substitute. நான்காவது வகை ஆதாரத்திலே ஃபார் என்ற ஒரு வார்த்தை குறித்து சொன்னேன். அந்த ஆங்கில வார்த்தை கிறிஸ்து நமக்கு பதிலாளாக மரித்தார் என்பதை கூறுகிறது என்று சொன்னேன்.
Now let's go to the fifth evidence. இப்போது ஐந்தாவது ஆதாரத்துக்கு நாம் செல்லுவோம். Okay, I will share with you 2 or 3 different evidences to complete this teaching on this part of Christ's work. கிறிஸ்துவினுடைய கிரியைகளை குறித்த இந்த போதனை முடிப்பதற்காக தான் சில ஆதாரங்களை 2-3 ஆதாரங்களை நான் உங்களுக்கு We கொடுத்தேன். will complete this portion today. இன்றைக்கு இந்த பகுதியை நாம் முடித்து விடுவோம். See, the next line of evidences is about a number of statements which are there in the New Testament about how we are brought into a union with God through the death of Christ. கிறிஸ்துவினுடைய மரணத்தின் மூலமாய் எப்படி தேவனோடு கூட நாம் ஐக்கியப்படுவதற்கு ஒன்றுபடுவதற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறோம் என்று சில புதிய ஏற்பாட்டு பகுதிகள் நமக்கு கூறுகிறது. It doesn't say that his teaching brings us to God. அவருடைய போதனைகள் நம்மை தேவனிடம் கொண்டு வருகிறது என்று அவைகள் சொல்லவில்லை. His model or his example brings us to God. அல்லது அவருடைய மாதிரி நம்மை தேவனிடத்தில் கொண்டு வருகிறது என்று It சொல்லவில்லை. tells us by his death we are brought into union. அவருடைய மரணத்தின் மூலமாக தான் நாம் தேவனிடத்தில் கொண்டு வரப்படுகிறோம் என்று அவைகள் சொல்லுகிறது. It is death that brings us to God and death that brings us into union with him. அவருடைய மரணம் தான் நாம் தேவனோடு கூட ஒன்றுபடும்படி இணையும்படி செய்கிறது. Now let us turn to Romans chapter 5. ரோமர் 5ஆம் அதிகாரத்துக்கு நாம் I'm going to செல்லுவோம். give you many verses for each of these evidences, so you may write it down. ஒவ்வொரு ஆதாரத்துக்கும் பல வசனங்களை கொடுக்க போகிறோம், நீங்கள் எழுதிக் கொள்ளலாம். Romans chapter 5 verse 11. ரோமர் 5:11. And not only so, but we also joy in God through our Lord Jesus Christ, by whom we have now received atonement. அதுவும் அல்லாமல் இப்போது ஒப்புரவாகுதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனை பற்றியும் மேன்மை பாராட்டுகிறோம். You see, we have received a reconciliation. That's the right idea here. It says atonement in King James Version. Tamil comes out very beautifully. We have received atonement or reconciliation or atonement, oneness with God through Jesus Christ. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது சுருக்கமாய், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனோடு நாம் ஒப்புரவாகி விட்டோம், அதாவது தேவனோடு நாம் சேர்ந்து விட்டோம், ஒன்றாகி விட்டோம் என்று சொல்லுகிறது. So Paul says we joy in God, but not just God, through our Lord Jesus Christ. ஆகவே பவுல் என்ன சொல்றான், தேவனை பற்றி மேன்மை பாராட்டுகிறோம், அதாவது சந்தோஷப்படுகிறோம் என்றார். வெறும் தேவனை பற்றி மட்டும் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மேன்மை பாராட்டுகிறோம் என்று சொல்லுகிறார். The language is quite strange here. இங்க அந்த பாஷையில அந்த வார்த்தையில பார்க்கும்போது கொஞ்சம் வினோதமா Because you will see many Christians, they'll talk about God, 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 ஏன்னா God. நிறைய கிறிஸ்தவங்களை பார்க்கலாம், எப்ப பார்த்தாலும் தேவன் 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 Have பேசுவாங்க. you ever seen that? அத பார்த்திருக்கீங்களா? எப்போதாவது After a while you want to ask them, which God are you talking about? கொஞ்ச நேரம் கழிச்சு நம்மளே கேட்க வேண்டியிருக்கும், எந்த தேவனை பற்றி பேசுறீங்க? The Christian is not one who talks just God, God, God. கிறிஸ்தவர் சொன்னா வெறும் தேவன் 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 சொல்லக்கூடாது. He is one who says, I thank God through our Lord Jesus Christ. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்படி சொல்லணும். Christians understand that God is there, God the Father is there, but they understand also that it is, if the Lord Jesus Christ did not bring us to God through his death, we could never get to him. So they always thank God, but not directly, but through the Lord Jesus Christ. பிதாவாகிய தேவன் இருக்கிறார் என்பது கிறிஸ்தவர்களுக்கு தெரியும், ஆனால் இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய மரணத்தின் மூலமாய் நம்மை தேவனிடத்தில் கொண்டு வந்து சேர்த்தார் என்பதை அறிந்திருக்கிறதுனால எப்போதும் வெறுமனே தேவனை ஸ்தோத்திரிக்க கூடாது, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். You see, that is what Paul does many times in this epistle. பவுல் இந்த நிருபங்களிலே பல முறை அப்படிதான் செய்கிறார். You will find him always saying, I thank God through our Lord Jesus Christ. எப்போதும் அவர் சொல்றது பார்க்கலாம், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நான் தேவனை Well, he ஸ்தோத்திரிக்கிறேன். would save some ink and paper if he just said, I thank God, you know. தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன்னு சொல்லியிருந்தா கொஞ்சம் பேப்பரை இங்கு மிச்சமா Just like a lot of people say, thank God, thank God, thank God. நிறைய பேர் சொன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அல்ல தேவனுக்கு ஸ்தோத்திரம்னு. No, Paul is a man who is a man of doctrine. பாருங்க, பவுல் உபதேசங்களை He நன்கறிந்தவர். understands that you cannot just thank God simply like that, because Jesus must come there in the middle. அவருக்கு நல்லா தெரியும், சும்மா தேவனை ஸ்தோத்திரிக்க முடியாது, இடையில இயேசு வர வேண்டும். Who is man to just say thank God? தேங்க் காட் சொல்றதுக்கு மனுஷன் யாரு? You know, God is not your neighbor. ஆண்டவர் என்ன பக்கத்து வீட்டுக்காரனா? No, no, no. You can't just say thank God. தேங்க் காட் சொல்லிட முடியாது. God is a holy God. தேவன் பரிசுத்தர். He is mighty and magnificent. அவர் வல்லமையுள்ளவர், மகத்துவம் உள்ளவர். He is great. அவர் He is பெரியவர். the creator. அவர்தான் He is சிருஷ்டிகர். over and above all things. அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கிறவர். And man is sinful and has failed God and sinned against God and rebelled against God. மனிதன் பாவம் நிறைந்தவன்,
நிறைந்தவன், தேவனுக்கு விரோதமாய் கலகம் செய்தவன், தேவனை மறுதலித்தவன், வேண்டாம் என்றவன். He can't just go around saying thank God, thank God. அவன் சும்மா போய் தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்ல முடியாது. No, he must realize that it is through Jesus Christ he can even say thank God. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்ல வேண்டும் என்பதை அவன் உணர வேண்டும். It is through Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. Whenever we come in prayer to God, it is through Jesus Christ. எப்பொழுதெல்லாம் தேவனிடம் ஜெபிக்க வருகிறோமோ இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் நாம் We வருகிறோம். ask through Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கேட்கிறோம். A true Christian who knows the truth understands that if it is without Jesus Christ, without his death, he cannot come to God, he cannot pray, he cannot ask, he cannot receive, he cannot have any kind of relationship with God. உண்மையான ஒரு கிறிஸ்தவர் இவைகளை அறிந்திருக்கிறவர், இயேசு கிறிஸ்து இல்லாமல் தேவனிடத்தில் வர முடியாது, தேவனிடத்தில் கேட்க முடியாது, தேவனோடு எந்த ஒரு ஐக்கியமும் கொள்ள முடியாது என்பதை நன்கு அறிந்தவராக இருக்கிறார். To me, Paul is the greatest and the classical Christian. என்ன பொறுத்தவரைக்கும் பவுல் தான் தலை சிறந்த ஒரு கிறிஸ்தவர். I like him. அவர் எனக்கு I ரொம்ப like the பிடிக்கும். way he gives the benediction. அவர் ஆசீர்வாதம் கூறுறார், அது எனக்கு ரொம்ப He பிடிக்கும். didn't say, now may the grace of God be with you. தேவனுடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக He said, சொல்லல. now may the grace of our Lord Jesus Christ and the love of the Father and the heavenly and the fellowship of the Holy Spirit abide with you for now and forevermore. என்ன சொல்லுகிறார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் இன்றும் என்றும் உங்களோடு கூட இருப்பதாக. To Paul, everything is through Jesus Christ. பவுலை பொறுத்தவரையில எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான். Through his death, through the cross, through his blood. அவருடைய மரணத்தின் மூலம், சிலுவையின் மூலம், அவருடைய ரத்தத்தின் மூலமாக தான் எல்லாமே. So he doesn't take it lightly. He is in the business of elaborating it. ஆகவே இதை அவர் லேசா எடுத்துக்கொள்வதில்லை, எல்லாத்தையும் விவரமா சொல்லுகிறார். So he mentions God the Father and God the Holy Spirit and God the Son. ஆகவே பரிசுத்த ஆவியாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பிறகு பிதாவாகிய தேவன் எல்லாரையும் அங்கு சொல்லுகிறார். So he says we joy in our God through our Lord Jesus Christ. ஆகவே தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் தேவனை பற்றி மேன்மை பாராட்டுகிறோம் என்று Why சொல்லுகிறார். through our Lord we joy in the Lord? ஏன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனை மேன்மை பாராட்டுகிறோம்? Because it is by him we have received at-one-ment. That means we came to be one with God through him. ஏனென்றால் அவராலே தான் நாம் இந்த ஒப்புரவாகுதலை பெற்றோம். அவரால தான் தேவனிடத்தில் போய் சேர முடிந்தது. How many of you thank God for Jesus Christ? எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவுக்காக தேவனை Do you ஸ்தோத்திரிக்கிறீர்கள்? thank God through Jesus Christ? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனை When you ஸ்தோத்திரிக்கிறீர்களா? praise and worship God, is there a thankfulness for what Jesus has done? தேவனை Or do you think you just come to God just like that? தேவனை துதித்து ஆராதிக்கும் போது இயேசு என்ன செய்தார் என்பதை நினைத்து அவர் மூலமாக ஸ்தோத்திரிக்கிறீங்களா, அல்லது சும்மாடியும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறீர்களா? Verse 12. 12ஆம் வசனம். Wherefore, as by one man sin entered into the world, and death by sin, and so death passed upon all men, for that all have sinned. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. You see, he says that we have been made one, atonement, one with God. இங்கே தேவனோடு ஒப்புரவாகிட்டோம், அதாவது தேவனோடு நாம் ஒன்றாக்கப்பட்டு விட்டோம் என்று சொல்லுகிறார். And then he explains it. அதன் பிறகு அதை விளக்கி சொல்லுகிறார். Paul is always like that. He says something and then goes on to explain. பவுல் எப்போதும் அப்படிதான் பாருங்க, ஒன்னு சொல்லி பிறகு அதை விளக்கி சொல்லுவார். Because when he says we've become at one with God, we've been put in an atonement with God, people say, why? What are we before? We were not one with God. தேவனோடு ஒப்புரவாகி விட்டோம், தேவனோடு ஒன்றாகி விட்டோம் இவர் சொன்னா மக்கள் என்ன கேட்பாங்க? ஏன் நம்ம ஒன்றானோம்? இதுக்கு முன்னாடி நம்ம ஒன்றா இல்லையா தேவனோடு அப்படின்னு கேட்பாங்க. So he explains it. ஆகவே அதை விளக்கி சொல்லுகிறார். No, sin separated us from God. என்ன சொல்ல கிடையாது, பாவம் மனிதனை தேவனை விட்டு பிரித்து விட்டது. Death, spiritual death was passed upon all men. ஆவிக்குரிய மரணம் எல்லா மனிதருக்கும் வந்தது. Sin has brought man away from God. பாவம் மனிதனை தேவனை விட்டு தூரமாய் கொண்டு போய் Then in விட்டது. verse 19 he says, பிறகு 19ல சொல்லுகிறார். for as by one man's disobedience many were made sinners, so by the disobedience so by the obedience of one shall many be made righteous. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். So he talks about how we now come back to God. ஆகவே இப்போது எப்படி நாம் திரும்ப தேவனிடம் வருகிறோம் அதை பற்றி His சொல்லுகிறார். logic is that one man's sin completely separated us from God. அவர் என்ன லாஜிக்ல பேசுகிறார்? ஒரு மனுஷனுடைய பாவம்
முற்றிலுமாய் நம்மை தேவனை விட்டு பிரித்து விட்டது. Because Adam was not just one man, he is a representative man. God made him as a representative man. ஏன்னா ஆதாம் ஒரு மனுஷன் கிடையாது, மனிதனுடைய மனு வர்க்கத்தினுடைய பிரதிநிதியாய் தேவன் அவனை கண்டார். He as one man, the first man, represented the entire human race. முதல் மனிதனாகிய அவன் முழு மனு வர்க்கத்துக்கும் பிரதிநிதியாக இருந்தான். So when he rejected God and rebelled against God, it was the rebellion of the entire human race, because he was our representative. ஆகவே அவன் தேவனுக்கு விரோதமாய் கலங்கம் செய்து தேவனை நிராகரித்த போது அவன் மனு வர்க்கத்தின் பிரதிநிதியா இருந்தபடினாலே அது முழு மனு வர்க்கத்துக்கும் பொருந்துகிறதா இருக்கிறது. When our ambassador in Pakistan goes and tells the government in Pakistan that we are declaring war against them, நம்ம இந்திய நாட்டின் தூதுவர் பாகிஸ்தான்ல போயிட்டு, பாகிஸ்தான்ல இருக்கிற இந்திய நாட்டின் தூதுவர் அங்க போயிட்டு உங்கள் மீது நாட்டின் மீது படையெடுக்கிறோம், யுத்தம் பண்ண போகிறோம் சொன்னா, you can't say no I am not going at war with நீங்க போய் சொல்ல முடியாது, நான் பாகிஸ்தானோட கூட சண்டை போட விரும்பல. I don't know this ambassador. இந்த தூதுவர் எனக்கு தெரியாது. He is saying it, I am not saying it. அவர்தான் சொல்றார், நான் ஒண்ணும் சொல்லல. I don't want to fight against Pakistan. பாகிஸ்தானுக்கு எதிரா நான் சண்டை போட விரும்பல. How can he say it for me? எனக்காக எப்படி அவர் சொல்ல முடியும்? You see, he can say it because he is the representative of the whole country. அவர் அதை சொல்லலாம், ஏன் சொன்னா இந்த நாட்டுக்கே பிரதிநிதியா அவர் அங்க இருக்கிறார். As our representative, as one man he can stand there and speak for all of us and plunge us all into war. பாருங்க, ஒரு மனிதனாக ஒரு பிரதிநிதியாக நம்முடைய சார்பில் அங்க நின்று கொண்டு நம்ம எல்லாரையும் யுத்தத்துல மாட்டி விடலாம் அவர். Amen. ஆமென். At the same time, as one man, he can also declare peace and bring us all into peace. அதே சமயத்துல ஒரே மனிதனாய் நின்று சமாதானம் பேசி சமாதானத்தையும் கொண்டு வரலாம். Because he is our representative. ஏனென்றால் நம்முடைய பிரதிநிதியா அவர் இருக்கிறார். And Adam is exactly that. ஆதாம் சரியா அப்படிதான் இருந்தான். He is a representative of human race. மனு வர்க்கத்தினுடைய பிரதிநிதியா இருந்தான். When he rebelled against God, தேவனுக்கு விரோதமாக அவன் கலகம் செய்தபோது, it was the rebellion of the entire human race. அது மனு வர்க்கம் முழுவதும் கலகம் செய்தது போல Not only ஆகிவிட்டது. did he fall into sin, the entire human race was plunged into sin. அவன் பாவத்தில் விழுந்தது மட்டுமல்ல, மனு வர்க்கம் முழுவதுமே அவனோடு விழுந்து விட்டது. But when Jesus came, ஆனால் இயேசு வந்தபோது, the Bible calls him the second Adam and the last Adam. வேதம் அவரை பிந்தின ஆதாம் என்று அழைக்கிறது, கடைசி ஆதாம் என்று அழைக்கிறது. Do you know that? அது தெரியுமா உங்களுக்கு? Why is he the second Adam or the last Adam? ஏன் அவர் பிந்தின ஆதாம் என்று அழைக்கப்படுகிறார்? Why? ஏன்? Because he's just like Adam. ஏனென்றால் அவரும் ஆதாமை போலதான். In what way? எந்த விதத்திலே? Some people say he's man also. சிலர் சொல்லலாம் அவர் மனுஷனா, அவர் மனுஷனா கூட இருந்தார் When இல்லையா? he says he's second Adam, the Bible says he's the second Adam or the last Adam, it means that just as Adam was the representative of the entire human race, he is now again a representative of a new race of people. இயேசுவை வேதாகமம் பிந்தின ஆதாம் என்று சொல்லும்போது என்ன அர்த்தத்தில் சொல்லுகிறது? எப்படி அந்த ஆதாம் முழு மனு வர்க்கத்தின் பிரதிநிதியா இருந்தானோ அதே போல இந்த ஆதாம் இன்னொரு புதிய வர்க்கத்துக்கு பிரதிநிதியா இருக்கிறார் என்று சொல்லுகிறது. Just like Adam was representative, Jesus also is our representative. எப்படி ஆதாம் பிரதிநிதியா இருந்தானோ அதே போல தான் இயேசுவும் பிரதிநிதியா இருக்கார். Adam was the representative of the fallen race. விழுந்து போன மனுக்குலத்தின் பிரதிநிதி தான் ஆதாம். And Jesus is the representative of the redeemed race. மீட்கப்பட்ட மனு வர்க்கத்தின் பிரதிநிதி தான் இயேசு. That is the logic here. இதுதான் லாஜிக் அங்க. So Paul says, ஆகவே பவுல் சொல்லுகிறார், one man's disobedience landed us all into a curse. ஒரு மனுஷன் கீழ்ப்படியாம போய் அதனால நம்ம எல்லாரையும் சாபத்துக்குள்ளாக்கி விட்டான். But now one man's obedience. ஆனால் இப்பொழுது ஒருவருடைய கீழ்ப்படிதல். Isn't that amazing? இது ஆச்சரியமா இல்ல? It's not your obedience. உங்களுடைய கீழ்ப்படிதல் அல்ல. It's his obedience. அது அவருடைய கீழ்ப்படிதல். It is not your death. உங்களுடைய மரணம் அல்ல. It's not your sacrifice. உங்களுடைய பலி அல்ல. It's not your following his teaching. நீங்களுடைய போதனைகளை பின்பற்றுவதல்ல. It is not your following his example. நீங்களுடைய மாதிரியை பின்பற்றுவதும் அல்ல. His obedience. அவருடைய கீழ்ப்படிதல். Did you know you were saved even before you became obedient to God and the things of God? நீங்கள் தேவனுக்கும் தேவனுடைய காரியங்களுக்கும் கீழ்ப்படிகிறதுக்கு முன்னாலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள் தெரியுமா உங்களுக்கு? Before you ever started living a Christian life, before you started turning holy, நீங்க கிறிஸ்தவ ஜீவியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே பரிசுத்தமாய் மாறுவதற்கு முன்னாலே, before that God saved us. அதுக்கு முன்பதாகவே தேவன் நம்மை He ரட்சித்தார். saved us not on the basis of what we have done, but on the basis of what our representative has done. நாம் செய்த காரியங்களின் அடிப்படையில் அவர் நம்மை ரட்சிக்கவில்லை, நம்முடைய பிரதிநிதி செய்த காரியத்தின் அடிப்படையில் அவர் நம்மை ரட்சித்தார். By the obedience of one, ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே shall many be made righteous. அநேகர் What நீதிமான்களாக்கப்படுவார்கள். was that obedience? அந்த கீழ்ப்படிதல் என்றால் என்ன அது? Philippians chapter 2 says that he obeyed even to the point of death on the cross. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் சொல்லுகிறது சிலுவையின் மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்தார் என்று. Amen. That is the obedience. அதுதான் கீழ்ப்படிதல். The obedience is not simply a simple matter. It is obedience to the point of death on the cross. இந்த கீழ்ப்படிதல் என்பது சாதாரண லேசான விஷயம் அல்ல,
மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்தார். So how did man who was mankind, how does mankind, sinful mankind come to God? ஆகவே பாவம் நிறைந்த இந்த மனு வர்க்கம் எப்படி தேவனிடம் வர முடியும்? How does this at-one-ment take place? இந்த ஒப்புரவாகுதல், அதாவது இரண்டு பேரும் ஒன்று சேர்ந்தார்கள், இது எப்படி நடந்தது? How does man come and become one with God? எப்படி மனிதன் வந்து தேவனோடு ஒன்றானான்? Through one man's obedience. ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதலினாலே. Where obedience? அந்த கீழ்ப்படிதல் எங்கு நடந்தது? On the cross, giving his life as a sacrifice for us. சிலுவையிலே நடந்தது. அங்கேதான் தம்முடைய உயிரை நம்ம பலியாக அவர் செலுத்தினார். This is the clear teaching of the scripture concerning the cross. சிலுவை குறித்து வேதவாக்கியங்கள் மிக தெளிவாய் இதைதான் போதிக்கிறது. That without the cross there cannot be atonement. சிலுவை இல்லாமல் இந்த ஒப்புரவாகுதல் முடியவே முடியாது. Turn with me to Romans chapter 6 now. ரோமர் 6 அதிகாரத்துக்கு நாம் இப்போ செல்வோம். Verses 3 onwards. 3ஆம் வசனத்திலிருந்து. Know ye not that so many of us were baptized into Jesus Christ, were baptized into his death? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? See, in other words, the Bible says, பாருங்கள் இங்கே வேதம் வேற விதத்தில் என்ன சொல்லுகிறது? Paul says, பவுல் சொல்லுகிறார், don't you know that when Jesus died, you died with him? இயேசு மரித்தபோது நீங்களும் அவரோடு கூட மரித்தீர்கள் என்பது உங்களுக்கு தெரியாதா? Therefore we are buried with him by baptism into death, that like as Christ was raised up from the dead by the glory of the Father, even so we also should walk in newness of life. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். For if we have been planted together in the likeness of his death, we shall also be in the likeness of his resurrection. ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். Knowing this, that our old man is crucified with him, that the body of sin might be destroyed, that henceforth we should not serve sin. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். For he that is dead is freed from sin. மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறானே. Now if we be dead with Christ, we believe that we shall also live with him. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். This whole passage describes what we were and what we are now. இந்த பகுதி முன்னே நாம என்னவா இருந்தோம் இப்போ என்னவா இருக்கிறோம் அதை சொல்லுகிறது. We were sinners. முன்னே பாவிகளா We were இருந்தோம். in sin. பாவத்துல இருந்தோம். What happened to us? நமக்கு என்ன நடந்தது? How did we become children of God? எப்படி நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறினோம்? What is the kind of change that has come to us? என்ன விதமான மாற்றம் நமக்கு வந்திருக்கிறது? Verse 3 to 8 talks about how we were there in his death, burial and resurrection with him. 3 முதல் 8 வசனங்கள் எப்படி அவருடைய மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்தெழுதல் மூன்றிலும் நாம் இருந்தோம் என்பதை குறித்து பேசுகிறது. You take away the death of Jesus Christ from that passage, the death element is removed. If the death element is removed, you have nothing in that passage. இந்த பகுதியிலிருந்து இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை நாம் எடுத்து விட்டால் பிறகு இதுல ஒண்ணுமே கிடையாது. What happened to a Christian? ஒரு கிறிஸ்தவருக்கு என்ன நடந்தது? What is a Christian? கிறிஸ்தவர்னா யார்? Paul says there is no way to describe him. He is dead with Christ. He died with Christ. பவுல் சொல்கிறார் இவரை வர்ணிக்க வேற எந்த வார்த்தையும் கிடையாது. அவர் கிறிஸ்துவுடனே கூட மரித்தவர். Well, some people say, well, he died as an example to show how we must also die. சில சொல்லலாம் அவர் ஒரு முன்மாதிரியா தாங்க மரித்தார், நாமெல்லாம் எப்படி இருக்கணும்னு காண்பிக்க அப்படின்னு. No, our death and his death is not the same. கிடையாது. நம்முடைய மரணமும் அவருடைய மரணமும் ஒண்ணு கிடையாது. His death is where I was there with him. அவருடைய மரணம் என்பது அவரோடு கூட நானும் இருந்தேன். If his death was not something that happened, then I could not have been there. If I could not have been there, then I could not have been saved. அவருடைய மரணம் நடந்திருக்கவில்லை என்றால் பிறகு நானும் அதுல இல்லை. நான் அதுல இல்லை என்று சொன்னால் இப்போ நான் ரட்சிக்கப்படவும் முடியாது. If my old man was not there in his death, then I could not have become a new man. என்னுடைய பழைய மனுஷன் அவருடைய மரணத்துல இல்லை என்று சொன்னால் பிறகு நான் புதிய மனிதனாய் மாறி இருக்க முடியாது. He explains the whole Christian transformation and what happens to a believer in terms of Christ's death, burial and resurrection. இந்த கிறிஸ்தவனுடைய மாற்றத்தை எதன் அடிப்படையில் அவர் சொல்லுகிறார்? கிறிஸ்துவனுடைய மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்தெழுதல் இதன் அடிப்படையில் வைத்து சொல்லுகிறார். In other words, very simply, every Christian is dead, buried and risen with Christ. வேற என்ன சொல்றார்? எளிமையா சொல்றார். ஒவ்வொரு கிறிஸ்தவரும் கிறிஸ்துவுடனே கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு கூட எழுந்திருக்கிறார். But if you say Christ did not die like that, ஆனா கிறிஸ்து இது போல மரிக்கவில்லை என்று நீங்கள் சொன்னால் then there is nothing left. பிறகு மிச்சம் ஒண்ணும் இல்லை. We have got only religion. வெறும் மதம் தான் நமக்கு உண்டு. We can simply close our Bibles and go home and close the church. பைபிளை மூடிட்டு வீட்டுக்கு போய்லாம் சபையும் மூடிடலாம். There people cannot be changed. பிறகு மக்கள் மாற்றப்பட முடியாது. If Jesus did not die and if we did not die with him and buried with him and risen with him with newness of life,
then Christian experience is not real. இயேசு மரிக்கவில்லை என்றால் அவரோடு கூட நாமும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து புதிதான ஜீவனுடையவர்களாய் நாம் இல்லை என்று சொன்னால் பிறகு ஒன்றுமே கிடையாது கிறிஸ்தவ ஜீவியத்தில். The way that sin is rid of from our lives, the way that God deals with sin and removes sin has to do with the death of Jesus on the cross. இயேசு சிலுவையில மரித்தாரே, அதன் மூலமாக தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தை எடுத்து போடுகிறார், தொலைத்து கட்டுகிறார். My sin was there, dead with you. என்னுடைய பாவம் அங்க இருந்தது. I died, the old man died. என்னுடைய பழைய மனுஷன் அங்க மரித்தான். That is why the death of Jesus is so important. ஆகவேதான் இயேசுவின் மரணம் அவ்வளவு முக்கியமா இருக்கு. 1 Corinthians chapter 15. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். Let me read to you verse 22. 22ஆம் வசனத்தை நான் வாசிக்கட்டும். 1 Corinthians 15:22. 1 கொரிந்தியர் 15:22. You see, Paul clearly teaches that without his death it is not possible for us to be one with God. பவுல் ரொம்ப தெளிவா போதிக்கிறார். அவருடைய மரணம் இல்லாமல் தேவனோடு கூட நாம் ஒன்றுபடுவது முடியாத காரியம். For as in Adam all die, even so in Christ shall all be made alive. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். Now, if you read the first 3 verses, he's talking about the gospel and how the gospel is the death, burial and resurrection of Jesus. இந்த அதிகாரத்தின் முதல் 3 வசனங்களை வாசித்து பார்த்தால் அங்கே சுவிசேஷத்தை குறித்து பேசுகிறார். சுவிசேஷம் என்றால் என்ன? இயேசுவினுடைய மரணம் அடக்கம் பண்ணப்படுதல் உயிர்த்தெழுதல் என்று சொல்லுகிறார். That's all the gospel is. சுவிசேஷம் அவ்வளவுதான். And now in verse 22 he says, as in Adam all die, in Christ shall all be made alive. இப்போ 22ல சொல்றார், ஆதாமுக்குள் எல்லாம் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். What does he mean when he says in Christ all are made alive? கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் சொல்லுகிறாரே, என்ன அர்த்தத்துல சொல்லுகிறார்? Does it mean that if you listen to Christ's teaching then you are made alive? கிறிஸ்துவின் போதனைகளுக்கு செவி கொடுத்தால் நீங்கள் உயிர்ப்பிக்கப்படுவீர்கள் சொல்லல. If you follow his examples you are made alive. அவருடைய மாதிரி பின்பற்றினால் உயிர்ப்பிக்கப்படுவீர்கள் சொல்லல. The gospel is the death, burial and resurrection of Jesus Christ. You are made alive like that. You must be put to death and then made alive. இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் அடக்கம் பண்ணப்படுதல் உயிர்த்தெழுதல் இதுதான் சுவிசேஷம். நீங்கள் அவரோடு கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்திருக்க வேண்டும். That is what he is saying here. அதைதான் அவர் இங்கே சொல்லுகிறார். All right, let's go on to the next evidence. அடுத்த ஆதாரத்துக்கு நாம் செல்வோம். These are things that you must read and you must meditate further upon. இந்த காரியங்களை நீங்கள் இன்னும் அதிகமாக வாசித்து அதிகமாக தியானிக்க வேண்டும். Another line of evidence is about the statements which tells us that his death liberates us from the law. His death is the thing that liberates us from the law. இன்னொரு வகையான ஆதாரம் என்ன? அந்த ஆதாரம் சொல்லுகிறது அவருடைய மரணம் தான் நியாயப்பிரமாணத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறது என்று. This is the 6th line of evidence. இது 6வது வகையான ஆதாரம். First of all, let me tell you about what deliverance from the law means. முதலாவது நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலை என்றால் என்ன? அதை நான் உங்களுக்கு சொல்றேன். Is the law something bad that you have to be delivered from? நியாயப்பிரமாணம் என்ன அவ்வளவு மோசமானதா? அதிலிருந்து நாம் விடுவிக்கப்பட வேண்டும் என்பது. No, Paul says the law is good because God is good. He is the giver of the law. பவுல் சொல்லுகிறான் நியாயப்பிரமாணம் நல்லது ஏனென்றால் அதை கொடுத்தவர் தேவன், தேவன் நல்லவர். The 10 commandments are good. 10 கற்பனைகள் நல்லதுதான். Then why we are delivered from the law? பிறகு ஏன் நியாயப்பிரமாணத்திலிருந்து நாம் விடுவிக்கப்படுகிறோம்? You see, that has to do with the purpose for which the law was given. இதற்காக நியாயப்பிரமாணம் என்ன நோக்கத்தோடு கொடுக்கப்பட்டது என்பதை பார்க்க வேண்டும். You know why the law was given? ஏன் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது? The law was given to prove to man that he is a sinner. மனிதன் பாவி என்பதை அவனுக்கு நிரூபிப்பதற்காக தான் அது கொடுக்கப்பட்டது. The law was brought to condemn man. மனிதனை ஆக்கினைக்குட்படுத்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. The law was brought to tell man that you are under damnation, condemned. மனிதனே நீ ஆக்கினைக்குட்பட்டிருக்கிறாய். That has ever done it. அதை நிறைவேற்றினவர் ஒருவரும் கிடையாது. There is no one that could ever possibly by his own power do what is there in the 10 commandments. தன்னுடைய சொந்த வல்லமையினாலே 10 கற்பனைகளின்படி செய்யக்கூடிய மனிதன் ஒருவனும் கிடையாது. Never. இல்லவே இல்ல. Man can go to the moon and come back. மனிதன் நிலவுக்கும் போயிட்டு திரும்ப வரலாம். But 10 commandments nobody can do. ஆனா 10 கற்பனைகளை ஒருவரால நிறைவேற்ற முடியாது. Nobody could stand up and say I can do the 10 commandments. ஒரு மனுஷன் நின்று என்னால 10 கற்பனை செய்ய முடியும்னு சொல்ல முடியாது. The law was given, the Bible says, so that everyone's mouth may be stopped. வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படியாய் வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதா. Man is very proud. He just blabbers and says I'm so good, I'm better than the man across the street, I'm a righteous man, I'm a moral man. மனுஷன் பாருங்க அவ்வளவு பெருமை உள்ளவனா இருக்கான். அவன் வாயை திறந்து கண்டதை வளரான். இவனை விட நல்லவன், அவனை விட நல்லவன், எதிர்க்க இருக்கணும் நல்லவன் அப்படின்னு. The law says no, you're no good. நியாயப்பிரமாணம் சொல்லுது இல்ல நீ நல்லவன் இல்ல. No. கிடையாது. That's what law was given for. நியாயப்பிரமாணம் அதுக்காக தான் கொடுக்கப்பட்டது. Well, man says no, I didn't steal, I didn't give false witness, I didn't fail to honor my mother and father, I didn't have any other gods.
come, bring the list. I will tell you, I have not done any of those things. மனுஷன் என்ன சொல்றான் பாருங்க, அந்த லிஸ்ட கொண்டு வாங்க. நான் திருடல, பொய் பேசல, கொலை பண்ணல, என் தாய் தகப்பனை கனம் பண்ண, எல்லாம் நான் பண்ணேன். Huh? Read me the 10 commandments. 10 கற்பனைகளை வாசிங்க. So you read him. அத வாசிக்கிறீங்க. He gets good marks. If he's a good man, he gets good marks for 9 things. நல்ல மனுஷனா இருந்தா 9 காரியத்துக்கு நல்ல மார்க் வாங்கிடுறான். But 10th commandment, everybody fails. ஆனா 10வது கற்பனை என்று வரும்போது எல்லாரும் தவறு. Because it is not talking about what you did or what you did not do, which is what the 9 commandments are about. ஏனென்றால் இந்த கற்பனை நீங்க என்ன செய்ய வேணும் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்ல, மற்ற 9 அதுதான் சொல்லியது. It is about action. Did you do this or did you not do that? மற்ற 9 நம்முடைய செயல்களை பற்றி பேசுது. இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது என்று. And so man says, yes, I did that. No, I didn't do that. ஆக மனுஷன் சொன்னா இதை நான் செய்யல, இதை நான் செஞ்சேன். 10th one had to do with what is in your heart. 10வது காரியம் உங்கள் இதயத்தோடு சம்பந்தப்பட்டதா It இருக்கிறது. is not asking, did you do that? It is saying, do you have it in your heart? செஞ்சீங்களான்னு கேட்கல, அது இதயத்துல இருக்குதான்னு கேக்குது. Because what is the 10th commandment? ஏனென்றால் 10வது கற்பனை என்ன? Covet not. இச்சியாதிருப்பாயாக. Amen. ஆமென். Paul says பவுல் in சொல்லுகிறார் Romans 7, ரோமர் 7வது அதிகாரத்தில், until I understood the 10th commandment, I didn't understand the law. 10வது கற்பனையை புரிந்து கொள்ளாத வரையில நியாயப்பிரமாணத்தை நான் புரிந்து He கொள்ளவில்லை. says, I didn't know all these years as a Pharisee what it meant when it said covet not. இச்சியாதிருப்பாயாக என்றால் என்ன என்பதை பரிசேயனா இருந்தோம் இத்தனை வருஷம் எனக்கு புரியல. When he understood the 10th commandment, 10வது கற்பனையை அவர் புரிந்து கொண்ட போது immediately he came under condemnation. He cried out, oh, what a wretched man I am. Who shall deliver me from this body of sin? உடனடியாக ஒரு குற்ற உணர்வு வந்தது. அவர் கதறுகிறார், ஐயோ நிர்பந்தமுள்ள மனுஷன் நான், யார் இந்த பாவ சரீரத்திலிருந்து என்னை விடுதலையாக்குவார்? Before he never understood the 10th commandment, so he said, I'm a Pharisee, I'm a Hebrew, I'm a Jew, I'm this, and I'm impeccable, I'm sinless when it comes to the law. முன்ன 10வது கற்பனை புரியல. ஆகவே என்ன சொன்னார்? நான் பரிசேயன், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நான் குற்றம் சாட்டப்படாதவன், பாவம் இல்லாதவன், இப்படி எல்லாம் சொன்னார். Very proud. அவ்வளவு பெருமை. When the 10th commandment came, ஆனா 10வது கற்பனை வந்தப்போ understood, புரிந்து கொண்டார். he said, சொன்னார், I'm a sinner. நான் ஒரு பாவி. You know how he says it? அது எப்படி சொல்ல The தெரியுமா? law came, sin revived, and I died. நியாயப்பிரமாணம் வந்தது, பாவம் உயிர் பெற்றது, நான் மரித்தேன். You know what that means? அது அர்த்தம் என்ன The தெரியுமா? law came means the law didn't come just yesterday or when he understood it. நியாயப்பிரமாணம் வந்ததுன்னு சொன்னா ஏதோ நேத்து தான் அவர் புரிஞ்சிட்டார், ஆகவே நேத்து தான் வந்ததுன்னு கிடையாது. No, the law came long time ago. கிடையாது. with Moses. நியாயப்பிரமாணம் மோசே காலத்துல வந்தது. What does he mean when he says law came? நியாயப்பிரமாணம் வந்ததுன்றாரு, என்ன அர்த்தம் அது? He says the law now only came to my mind in a way that I can understand it. நியாயப்பிரமாணம் இப்பதான் என் புத்திக்கு புரிஞ்சதுன்னு சொல்றாரு அவர். And the law came. நியாயப்பிரமாணம் வந்தது, I understand it now. அதை இப்ப புரிஞ்சுக்கிறேன் நான். What does he mean when he says I died? நான் மரித்தேன், அதனுடைய அர்த்தம் என்ன? No, sin revived. பாவம் உயிர் பெற்றதுன்றார், அதனுடைய அர்த்தம் என்ன? Law came, sin revived. நியாயப்பிரமாணம் வந்தது, பாவம் உயிர் பெற்றது. How does sin revive? பாவம் எப்படி உயிர் பெற்றது? Now, a lot of people give a wrong interpretation. They say the law came and then sin really revived. There was a revival of sin. நிறைய பேர் தப்பா இதை வியாக்கணம் பண்ணாங்க. என்ன சொல்றாங்க? நியாயப்பிரமாணம் வந்துதான், பாவம் உயிர் பெற்று விட்டதாம். No. When the law came and showed me the real meaning, கிடையாது. என்ன சொல்லுகிறா? நியாயப்பிரமாணம் வந்து உண்மையான அர்த்தத்தை எனக்கு when காட்டியது. I really understood it, நான் அதை உண்மையாய் புரிந்து கொண்ட then போது sin revived. பிறகு பாவம் உயிர் பெற்றது. Sin revived means I realized that I was a sinner. பாவம் உயிர் பெற்றதுன்னா என்ன அர்த்தம்? நான் பாவி என்பதை நான் உணர்ந்தேன். And then he says I died. அதன் பிறகு சொல்ல, நான் மரித்தேன். He didn't die. He was alive for many years and preached. அவர் மரிக்கல, பல வருஷம் உயிரோடு இருந்து பிரசங்கம் What பண்ணார். does he mean? பிறகு என்ன அர்த்தத்தை I சொல்றார்? understand that I am now dead in my sins. என்ன சொல்லுகிறார்? என்னுடைய பாவத்திலே நான் செத்து கிடக்கிறேன் என்பதை I'm a இப்போது புரிந்து spiritually கொள்கிறேன். dead man. ஆவிக்குரிய பிரகாரம் நான் மரித்தவன். The law came, sin revived, I died. நியாயப்பிரமாணம் வந்தது, பாவம் உயிர் பெற்றது, நான் மரித்தேன். In other words, you can write it like this. இப்படியே எழுதி வச்சுக்கலாம் நீங்க. I understood the law, நியாயப்பிரமாணத்தை புரிந்து கொண்டேன். then I understood that I am a sinner, பிறகு நான் பாவி என்பதை புரிந்து கொண்டேன். then I understood that I am a dead, spiritually dead person. பிறகு ஆவிக்குரிய பிரகாரமாய் நான் மரித்தவன் என்பதை உணர்ந்து கொண்டேன். This is the purpose of the law. நியாயப்பிரமாணத்தின் நோக்கமே இதுதான். If a man claims to follow the law and boasts about the law and goes around saying he is so holy and so good, ஒரு மனுஷன் நான் நியாயப்பிரமாணத்தை பின்பற்றாத நிறைவேற்றன்னு சொல்லிட்டு அவ்வளவு பெருமையா சொல்லி சுத்திட்டு இருந்தானா, you can be sure he doesn't understand the law. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கலாம், அவனுக்கு நியாயப்பிரமாணம் If புரியல. a man understands the law, ஒருவன் நியாயப்பிரமாணத்தை புரிந்து கொண்டால் he will be crying out saying, oh, who will save me from this wretchedness? இந்த நிர்பந்தமான நிலையிலிருந்து யார் என்னை காப்பாற்றுவார் என்று அவன் கதறுவான். That is what Paul cries out. பவுல் அப்படிதான் கதறுகிறார். Amen. ஆமென்.
There's a lot of self-righteous Christian Pharisees today. நிறைய இன்னைக்கு சுய நீதிமான்களாகிய கிறிஸ்தவ பரிசேயர்கள் இருக்காங்க They பாருங்க. don't understand the law also. அவங்களுக்கும் நியாயப்பிரமாணம் புரியல. Oh, I'm going by the book, you know. என்ன சொல்றாங்க? இருக்கிறதும்படி அப்படியே செய்றேன் நான். I tell you, my friend, if you went by the book and if God went by the book, you'll be nailed. அவன் சொல்ல பாரு, நீங்களும் இருக்கிற மாதிரியே நடந்துட்டேன்னு சொல்லிட்டு ஆண்டவரும் புக்ல இருக்கிற மாதிரியே உங்களை விசாரிச்சா அப்புறம் உங்களை ஆணைதான் அடிக்கணும். நீங்க புக்ல இருக்க மாதிரியே போங்க, கர்த்தரும் புக்கை திறந்து கரெக்டா 1 2 3 எழுதிட்டு வந்தாருன்னா அவ்வளவுதான், உயிரோட இருக்க முடியாது. Are you there? இருக்கீங்களா? That is why Paul says ஆகவேதான் பவுல் சொல்றார் that we are delivered from the law. நாம் நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டோம். In what way? எந்த விதத்துல? Delivered from the condemnation of the law. நியாயப்பிரமாணத்தின் ஆக்கினை தீர்ப்பிலிருந்து விடுதலையாக்கப்பட்டோம். Delivered from the law which screams at me and tells me that I am a sinner. என்னை நோக்கி பாவி பாவி என்று கதறுகிற அந்த நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலையா இருக்கிறேன். How am I delivered? எப்படி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன்? Delivered through the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, By his obedience. அவருடைய கீழ்ப்படிதல் மூலமாக, By his perfection. அவருடைய பூரணத்தின் By his மூலமாக, sacrifice. அவருடைய பலியின் By மூலமாக, his shed blood. அவருடைய சிந்தப்பட்ட இரத்தத்தின் மூலமாக. Amen. ஆமென். In the Old Testament, so many people never understood it. பழைய ஏற்பாட்டில் இது நிறைய பேருக்கு புரியல. They thought, அவங்க என்ன யோசித்தாங்க? well, I'll do what it says and I'll live. இது என்ன சொல்லுகிறதோ அதன்படி செய்து நாம் பிழைத்து Because the விடுவோம். Old Testament says, do this and live. என்ன பழைய ஏற்பாடு சொல்லுது? இதை செய் பிழைப்பாய் என்று. உண்மையா சொன்ன போனா சவால் விடுது, செஞ்சு பாரு நீ பிழைக்கலாம், ஆனா உங்களால செய்ய முடியாது. அதுதான் அர்த்தம். அது அப்படிதான் எழுதணும். அது செய் பிழைப்பான்னா போய் செஞ்சு பிழைச்சிக்கலான்னு இல்ல, செஞ்சு பாரு அப்ப தெரியும் பிழைக்க மாட்டேன்னு, அதுதான் அர்த்தம். That is the meaning. அதுதான் அர்த்தம் அதுக்கு. So they said, well, I'll do this and live. ஆக என்ன சொன்னாங்க? சரி இதை செஞ்சே நான் பிழைச்சிடுறேன். David understood it. தாவீது அதை புரிந்து கொண்டான். You know, see, God gave the law in the Old Testament. தேவன் பழைய ஏற்பாட்டில் If நியாயப்பிரமாணத்தை a man can do this and live, ஒரு மனுஷன் இதை செய்து பிழைக்க முடியும் என்றால் then there will not be need for sacrifices in the Old Testament. பிறகு பழைய ஏற்பாட்டில் பலிகளுக்கான அவசியமே இருந்திருக்காது. Only law is enough. நியாயப்பிரமாணமே Because போதும். he's giving you 10 things, do it and you're righteous. ஏன்னா 10 காரியங்கள் கொடுத்திருக்காது, அதை செஞ்சா போதும் நீங்க You நீதிமான். know why there was sacrifice? ஆனா பலிகள் ஏன் இருந்தது தெரியுமா? Because you do the 10 things and you fail again and again, you fail and you cry out to God and say, God save me. என்ன அந்த 10 காரியங்களை செய்றீங்க, தோல்வி அடைகிறீர்கள், திரும்ப திரும்ப அதை செஞ்சு செஞ்சு தோல்வி அடைந்து ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று கதறுகிறீர்கள். Then God says, yeah, here is how I save you. I save you by my son and his death and his blood shed on the cross. அதன் பிறகு தேவன் சொல்றார், இப்படிதான் உங்களை ரட்சிக்க போறேன், என்னுடைய குமாரன் மூலமாய், அவருடைய பலியின் மூலமாய், அவருடைய சிந்தப்பட்ட இரத்தத்தின் மூலமாய், Through the cross. சிலுவையின் மூலமாய். That is why the Old Testament has the law and the sacrifices. ஆகவே தான் பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணம் இருந்தது, பலிகளும் இருந்தது. If a man could successfully keep the law, sacrifice will not be necessary. ஒரு மனிதன் வெற்றிகரமாய் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ள முடியும் என்றால் பலிகளுக்கு அவசியமே இல்லை. No man ever came there to the temple or tabernacle and said, here God, 10 commandments, I've done it. Have you got anything more? எந்த ஒரு மனுஷனும் ஆசரிப்பு கூடானால தேவாலயத்துக்கு வந்து ஆண்டவரே நான் வந்திருக்கேன், 10 கற்பனை நிறைவேறி முடிச்சிட்டேன், வேற எதுனா இருக்குதான்னு கேட்கல. லிஸ்ட் கரெக்டா பண்ணிட்டு ஆண்டவரே வேற ஏதாவது 11 12 13 ஐட்டம் எல்லாம் கொண்டாரோம், அதையும் செய்திடுறேன்னு வந்தானே, யாரும் ஒருத்தனும் வரல, எல்லாரும் பலியை தூக்கிட்டு வந்தான். Everybody came with a sacrifice. எல்லாரும் பலியோடு வந்தார்கள். Meaning I couldn't do what the law says, so I must die, so that sins must die. அவருடைய அர்த்தம் என்ன? நியாயப்பிரமாணம் சொன்னதுபடி என்னால செய்ய முடியவில்லை, ஆகவே நான் சாக வேண்டும், பாவம் செய்கிற ஆத்மா சாக வேண்டும். And this sacrifice killed on the altar signifies my death, I die. பலிபீடத்தின் மீது கொல்லப்பட போகிற இந்த பலி என்னுடைய மரணம், நான் கொல்லப்படுகிறேன் என்பதை குறிக்கிறது. I die. நான் It சாகிறேன், dies in my place. என்னுடைய இடத்தில் அது And மரிக்கிறது. only then can God go show me favor. அப்பொழுதுதான் தேவனின் மீது தயவா இருக்க முடியும். Nobody ever came and said, I lived by the law, bless me. எந்த மனுஷனும் நான் நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்தேன் என்ன ஆசீர்வதின்னு சொல்லல. David did not say, blessed is the man who has kept the 10 commandments. 10 கற்பனைகளை கைக்கொண்ட மனுஷன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லவில்லை. He said, blessed is the man whose iniquities are forgiven, எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான் என்றான். whose sin is not imputed to him. எவனுடைய பாவம் எண்ணப்படாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். That is the forgiveness, அதுதான் மன்னிப்பு, not our righteousness. ஏதோ நம்முடைய நீதி என்று So the கிடையாது. Bible clearly teaches us that Christ liberates us from the law. ஆகவே கிறிஸ்து தான் நியாயப்பிரமாணத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறார், விடுதலையாக்குகிறார் என்று வேதம் தெளிவாய் This is a போதிக்கிறது. wonderful theme which a lot of people do not even begin to இது understand. ஒரு அற்புதமான காரியம் பாருங்க, நிறைய பேருக்கு இது இன்னும் புரிய கூட இல்ல. Read Romans 6:14. ரோமர் 6:14 வாசிப்போம். Sin shall not have dominion over you. பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாதே,
Listen to this. For you are not under the law, but under grace. நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால். Amen. You are not under law, but under grace. நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இல்ல, கிருபைக்கு கீழ் இருக்கிறீர்கள். What does it mean? இந்த அர்த்தம் என்ன? You have come by the sacrifice, not by the law. நீங்கள் நியாயப்பிரமாணத்தினால வரல, பலிகளின் மூலமாய் You வந்திருக்கிறீர்கள். came by the law, you'll be dead. நியாயப்பிரமாணத்தின் மூலமா வந்திருந்தா செத்துவே இருப்பீங்க. You come by the sacrifice. பலிகளின் மூலமாய் நீங்கள் You are வருகிறீர்கள். under grace. நீங்கள் கிருபையின் கீழ் இருக்கிறீர்கள். Grace. கிருபை. Romans chapter 7. ரோமர் 7ஆம் Verse அதிகாரம் 1. முதலாம் வசனம். Know ye not, brethren, for I speak to them that know the law, how that the law hath dominion over a man as long as he liveth. நியாயப்பிரமாணத்தை அறிந்திருக்கிறவர்களே பேசுகிறேன் சகோதரரே, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணம் அவனை ஆளுகிறது என்று அறியாது The இருக்கிறீர்களா? next few verses, if you read it, it talks about how that bondage to the law was broken. அடுத்த சில வசனங்களை வாசிக்கும் போது எப்படி நியாயப்பிரமாணத்தின் கீழ் இருந்தும் அந்த கட்டு உடைக்கப்பட்டது என்று பேசுகிறார். Every man is under the dominion of the law. ஒவ்வொரு மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் ஆளுகையின் கீழ் இருக்கிறான். In his whole life, he cannot escape from it. வாழ்க்கையில அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளவே முடியாது. Not just the Jews. வெறும் யூதர்கள் மட்டுமல்ல, Jews had the 10 commandments. யூதர்களுக்கு 10 கற்பனைகள் இருந்தது. The Gentiles had the law of God in their conscience. புறஜாதிகளுக்கு தேவனுடைய பிரமாணம் மனசாட்சியில இருந்தது. So man is always under condemnation. மனுஷன் எப்போதும் ஆக்கினை தீர்ப்பின் கீழ் இருக்கிறான். Stands as a sinner condemned before God and under the wrath of God. தேவனுக்கு முன்பதாக குற்றம் சாட்டப்பட்டவனாய் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்பின் கீழாக பாவியாக இருக்கிறான். There is no deliverance for him. அவனுக்கு விடுதலையே கிடையாது அதிலிருந்து. Without Christ he can never feel the peace. கிறிஸ்து இல்லாமல் அந்த சமாதானத்தை அவனால் உணரவே முடியாது. Without Christ there is only fear and terror. கிறிஸ்து இல்லாமல் பயமும் பயங்கரமும் தான் திகிலும் தான் இருக்கும் அங்கே. When Christ comes, கிறிஸ்து வரும்போது Paul says in Romans 5 verse பவுல் ரோமர் 5:1 சொல்லுகிறார், now we have peace with God through our Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். Amen. ஆமென். Through our Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய். All right. Go on to 2 Corinthians 5. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் சொல்லுவோம். Again and again we read about how we are delivered from the law. திரும்ப திரும்ப வாசிக்க பாருங்க, எப்படி நாம் நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் என்று. Thank God, God doesn't look at you in terms of the law. நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையிலே தேவன் இப்போது உங்களை பார்க்கிறதில்லை, அதுக்காக அவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். 10 கற்பனையை வச்சு ஒப்பிட்டு பார்த்தாருன்னா அவ்வளவுதான், உயிரோட இருக்கவே முடியாது. இயேசுவை வச்சு இயேசுக்குள்ள நம்மள பார்க்கிறார். He sees us in Christ, not in terms of the law. நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் நம்மை பார்க்கவில்லை, கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை பார்க்கிறார். Where does he see us in Christ? கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை எங்கு பார்க்கிறார்? He sees us in his death. அவருடைய மரணத்திலே பார்க்கிறார். He sees us in his burial. அவருடைய அடக்கம் பண்ணப்படுவதிலே பார்க்கிறார். He sees us in his resurrection. அவருடைய உயிர்த்தெழுதலிலே பார்க்கிறார். He sees that our sin is gone. நம்முடைய பாவங்கள் போனதை பார்க்கிறார். Sin is punished. நம்முடைய பாவங்கள் தண்டிக்கப்பட்டதை பார்க்கிறார். Therefore he sees that we can be forgiven. ஆகவே நாம் மன்னிக்கப்பட முடியும் என்பதையும் பார்க்கிறார். Now listen to this. 2 Corinthians 5:9. 2 கொரிந்தியர் 5:9. Wherefore we labor that whether present or absent we may be accepted of him. அது நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம். Now this is not a works kind of thing where you try to labor so that we can be accepted by God. இங்க நாடுகிறோம், பிரயாசப்படுகிறோம் என்று சொன்னா ஏதோ நம்முடைய கிரியைகள் மூலமா தேவனுக்கு பிரியமா இருக்க முயற்சிக்கிறோம் என்று This கிடையாது. is talking about after you are saved, how you work and labor because you want to live worthy of his salvation. இது நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு ரட்சிப்புக்கு பாத்திரவான்களாய் எப்படி தேவனுக்கு பிரியமா இருக்க நாம் கிரியை செய்கிறோம் என்பதை குறித்து பேசுகிறது. All right, turn with me to Galatians chapter 2. கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்துக்கு Verse செல்வோம். 19 and 20. 2:19-20. Listen to this. கவனிப்போம். For I through the law am dead to the law, that I might live unto God. தேவனுக்கென்று பிழைக்கும்படி நான் நியாயப்பிரமாணத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தேனே. I am crucified with Christ. Nevertheless I live, yet not I, but Christ liveth in me. And the life which I now live in the flesh, I live by the faith of the Son of God who loved me and gave himself for me. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். Look at the fact of how crucifixion is stated here. இங்கே சிலுவையில் அறையப்பட்டிருப்பது எப்படி சொல்லப்பட்டிருக்கு I பாருங்க. am crucified with Christ. நான் கிறிஸ்துவுடனே கூட The அறையப்பட்டிருக்கிறேன். old talk is gone. அந்த பழைய பேச்செல்லாம் போயிடுச்சு. I am a tribe of Benjamin, Hebrew of Hebrews, Pharisee,
in keeping the law and all that. நான் எபிரேயரில் பிறந்த எபிரேயன், பென்யமின் கோத்திரதான், பரிசேயன், குற்றஞ்சாட்டப்படாத இதெல்லாம் இல்ல இப்போ. No. கிடையாது. All that is gone. எல்லாம் போச்சு. He says, I am crucified with Christ. அவர் சொல்லுகிறான், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். His death, அவருடைய மரணம், that took care of me. அது என்னை சரிப்படுத்தி விட்டது. I don't live now, he lives in me. இப்போது நான் பிழைக்கவில்லை, அவர் எனக்குள் பிழைத்திருக்கிறார். Without his death it's not possible. அவருடைய மரணம் இல்லாமல் அது முடியாது. Now let us go to the second sixth evidence. ஆறாவது ஆதாரத்துக்கு நாம் செல்வோம். And final evidence. கடைசி ஆதாரம். The fact that the death of Christ is the thing that saves us. கிறிஸ்துவின் மரணம் தான் நம்மை ரட்சிக்கிறது என்பதற்கான The ஆதாரம். fact that is there, he died for us, taking our sin and the punishment for our sin. அவர் நமக்காக நம்முடைய ஸ்தானத்திலே நம்முடைய பாவத்தையும் தண்டனையும் சுமந்து மரித்தார். Sixth evidence. ஆறாவது ஆதாரம். There are statements in the Bible which emphasize God's activity in the death of our Lord. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்திலே, It's a work of God. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் தேவனுடைய செயல் என்பதை வேதாகமம் கூறுகிறது. This is the most fascinating theme. இதுதான் ரொம்ப பிரமிப்பான ஒரு பொருளா இருக்கு. This is very important ஆனா to இது me. ரொம்ப எனக்கு இது ரொம்ப முக்கியமான ஒன்று. Because for many years when I was growing up in the Christian world, என்றால் நானும் கிறிஸ்தவனாய் வளர்ந்து வந்த போது பல வருடங்களாக the idea that was somehow conveyed, I don't know how it came along, but it somehow through some preaching it has come. எப்படியோ ஒரு எண்ணம் எனக்குள்ள வந்துச்சா, ஏதோ பிரசங்கத்து மூலமா எப்படியோ வந்துச்சு பாருங்க. That the God of the Old Testament that we read about in the Old Testament is a terrible God. பழைய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கிறோமே, அந்த தேவன் பயங்கரமான ஒரு தேவன். Oh, he did terrible things. பயங்கரமான காரியங்களை He செய்வார். had such a temper and anger and wrath against people, and he wanted to kill people and destroy them. மக்கள் மீது அவருக்கு அவ்வளவு கோபம், உக்கிரம், மூர்க்கம், மக்கள் எல்லாம் அழிக்க விரும்புகிறார். But then as the years passed by, அப்படி வருஷங்கள் உருண்டோட God was born again. தேவன் மறுபடியும் பிறந்து Slowly became changed. கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டார். As we come near to Matthew, he is now changed a lot better. மத்தேயு கிட்ட வரும்போது இப்ப கொஞ்சம் நல்லா In the மாறிட்டார். New Testament, he is now a good God. புதிய ஏற்பாட்டுல இப்ப நல்ல தேவன் He ஆயிட்டார். doesn't do, New Testament is so different from the Old Testament, they say. பழைய ஏற்பாட்டுக்கு பழைய ஏற்பாட்டை விட புதிய ஏற்பாடு ரொம்ப வித்தியாசமா இருக்கு அப்படின்னாங்க. See, that is God there. அங்க தேவன் அப்படின்னாங்க. But here it is Jesus Christ. ஆனால் இங்க இயேசு கிறிஸ்து. So see the difference between the Father and the Son. ஆகவே பிதாவுக்கும் குமாரனுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. Father is killing everybody. பிதா எல்லாரையும் கொல்லுகிறார். Father has so much anger. பிதாவுக்கு அவ்வளவு கோபம். Father sends the flood. பிதா தான் வெள்ளத்தை அனுப்புகிறார். Father sends the fire. பிதா தான் அக்கினி அனுப்புகிறார். Father destroys cities. பிதா தான் பட்டணங்களை அழிக்கிறார். But the Son comes down searching for us and he dies for us. ஆனா குமாரனை பாருங்க, அவர் நம்மை தேடி பூமிக்கு வருகிறார், நமக்காக அவர் மரிக்கிறார். So just like there are people that say God, 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 God and leave Jesus Christ out, there are people that say Jesus, Jesus, Jesus and leave out God because they are embarrassed about God. ஆகவே தேவன் 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 சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவை விட்டு விடுகிற மக்களை போலவே சில ஆட்கள் இருக்காங்க. இயேசு கிறிஸ்துவாங்க, ஆனா தேவனை விட்டுருவாங்க. ஏன்னா தேவன்னா அவங்களுக்கு சங்கடமா இருக்கு. And the Old Testament is a playground for all these critics. இந்த பழைய ஏற்பாடு இப்படி குறை சொல்றவங்களுக்கு ஒரு விளையாட்டு மைதானம் போல இருக்கு. Arun Shourie has written a recent book in which he takes the Old Testament and just literally talks such things about God and tells us, that this God is just a sham and no good. பாருங்க, அருண் ஷோரி ஒரு புத்தகத்துல பழைய ஏற்பாடை வச்சு கிழிச்சு இந்த தேவன் ஒரு வெட்கக்கேடு தான், இது நல்லதே இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டார். I can understand how that man says that. அந்த மனுஷன் அப்படி சொல்றான்னு என்னால புரிஞ்சுக்க He முடியல. doesn't understand that. அவருக்கு புரியல பாருங்க. But I can't understand how the Christians believe that. ஆனா கிறிஸ்தவங்க எப்படி நம்புறாங்க, அதுதான் என்னால Christians புரிஞ்சுக்க also think God was bad in the Old Testament. பழைய ஏற்பாட்டுல தேவன் மோசமானவன்னு கிறிஸ்தவர்கள் Oh, நம்புறாங்க. God the Father, don't talk about him. I'm embarrassed. பிதாவாகிய தேவன் அவரை பற்றி பேசுறது எனக்கே சங்கடமா இருக்கு. People say, if you talk about God, then people say, God, your God did that in the Old Testament. தேவனை பற்றி பேசினா உடனே மக்கள் சொல்லுவாங்க, பழைய ஏற்பாட்டுல உங்க தேவன் அப்படி செஞ்சாருன்னுவாங்க. Then you are without answer. அப்புறம் அதுக்கு பதில் சொல்ல முடியாது. They say, so I leave out God, brother. I just talk about Jesus Christ. ஆகவே என்ன சொல்லுகிறார்கள், தேவனை விட்டுறோம் பிரதர், இயேசு கிறிஸ்துவை பற்றி மட்டும் பேசுறேன் நான். He didn't bring fire down, he didn't bring any flood. அவர் எந்த வெள்ளத்தையும் கொண்டு வரல, அவர் அக்கினியையும் கொண்டு வரல. Nice teacher, நல்ல போதகர் அவர். did nice miracles, நல்ல அற்புதங்களா செஞ்சார், healed people, மக்களை குணமாக்கினார். then finally died on the cross like a helpless man, poor little thing. ஒரு பரிதாபமா உதவியற்ற ஒரு மனுஷனை போல சிலுவையில செத்து போயிட்டார். Wonderful picture of what a good person must be. ஒரு நல்ல மனுஷன் எப்படி இருக்கணும், இதுக்கு அற்புதமான Let's எடுத்துக்காட்டு. forget about God. ஆகவே தேவனை மறந்து விடுவோம்.
Let's talk about Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசுவோம். That is why this is so important. ஆகவே தான் இது அவ்வளவு முக்கியமா இருக்கிறது. Now is that right? இது சரிதானா? It's not right, my friend. சரியே கிடையாது நண்பர்களே. The attitude about God is wrong. தேவனை குறித்த இந்த எண்ணம் தவறு. The Bible teaches வேதம் போதிக்கிறது it is not that God the Father was bad and Jesus was better. ஏதோ பிதாவாகிய தேவன் ரொம்ப மோசம் இயேசு கொஞ்சம் பரவாயில்லைன்னு கிடையாது. That God was angry and Jesus was trying to appease him. ஏதோ தேவன் கோபப்பட்டார் இயேசு அவரை திருப்தி செய்ய முயன்றார்னு The கிடையாது. Bible teaches from Genesis to Revelation it is God the Father who because of his love sent his son and gave his son to die on the cross for us because of his great love. ஆதியாக முதல் வெளிப்படுத்தல் வரை வேதம் என்ன கூறுகிறது? தேவன் இந்த உலகத்தின் மீது மனிதர்கள் மீது வைத்த அன்பினாலேதான் நம்மை ரட்சிக்க தம்முடைய குமாரனையே இந்த உலகத்துக்கு அனுப்பினார். We must never be afraid or ashamed of talking about our God the Father. ஒரு நாள் நம்முடைய பிதாவாகிய தேவனை குறித்து பேச நாம் பயப்படவோ வெட்கப்படவோ I கூடாது. am proud to say that he is my God, my Father. அவர் என்னுடைய தேவனுடைய பிதா என்று சொல்ல நான் பெருமைப்படுகிறேன். பாருங்க எதையுமே விட்டுற முடியாது. பிதாவாகிய தேவனையும் விட்டுற முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் எல்லாம் we have to bring everything in. எல்லாரையும் உள்ள கொண்டு வர வேண்டியது You cannot leave one and keep the other. ஒருத்தரை விட்டுட்டு ஒருத்தரை வச்சுக்க முடியாது. When that happens you can be sure that's wrong. அப்படி நடந்ததுன்னா அது தப்பு. You see they have some bias, some kind of wrong idea. That's why they are doing it. அதாவது யாரோ குறித்து ஏதோ தவறான எண்ணம் இருக்கு. அதனால தான் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் Are you பிடிக்கிறாங்க. proud about your heavenly Father? உங்கள் பரலோக பிதாவை குறித்து உங்களுக்கு பெருமை I am இருக்கிறதா? proud about him. நான் அவரை குறித்து பெருமைப்படுகிறேன். Because the Bible doesn't say he is an angry God and Jesus is better. ஏனென்றால் தேவன் கோபம் உள்ளவர், இயேசு அவரோட கொஞ்சம் பரவாயில்லைன்னு வேதம் Let சொல்லவில்லை. me show you what the Bible says. வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நான் You உங்களுக்கு will love காண்பிக்கிறேன். God the Father even more than ever before. உன்னை விட அதிகமாய் பிதாவாகிய தேவனிடத்தில் அன்பு கூறுவீர்கள். Bible says that it is God the Father who was the cause behind Christ's death on the cross. கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்துக்கு காரணமாய் இருந்ததே பிதாவாகிய தேவன் தான் என்று வேதம் கூறுகிறது. He gave him. அவர்தான் அவரை ஒப்பு கொடுத்தார். Listen to Acts chapter 2. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை Verse கவனியுங்கள். 23. 23ஆம் வசனம். Him, that is Jesus, being delivered by the determinate counsel and foreknowledge of God, you have taken and by wicked hands have crucified and slain. அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியேயும் அவருடைய முன்னறிவின்படியேயும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். Jesus was not simply caught by bad men and crucified. ஏதோ இந்த துன்மார்க்கர் சும்மா இயேசுவை பிடிச்சிட்டு போய் ஆணி அடிச்சிட்டாங்கன்னு கிடையாது. No, he is God. How can ordinary men catch him and crucify him? கிடையாது. அவர் தேவன். எப்படி சாதாரண ஆட்களை அவரை பிடிச்சு சிலுவையில் அறைய முடியும்? Him being delivered by the determinate counsel of God. தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியையும் முன்னறிவின்படியும் ஒப்பு கொடுக்கப்பட்ட இயேசு. Counsel of God and foreknowledge of God. தேவனுடைய ஆலோசனை, தேவனுடைய முன் அறிவு. That means அப்படி என்றால் God has eternally and before the foundation of the world planned to deliver Jesus to the cross and to the death on the cross. இயேசுவை சிலுவைக்கும் சிலுவை மரணத்துக்கும் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவன் நித்தியம் அதாவது இந்த உலக தோற்றத்துக்கு முன்பே நிர்ணயித்து விட்டார். I am talking about Jehovah God. நான் யெகோவா தேவனை குறித்து பேசுகிறேன். El Shaddai. எல் ஷதாய். Elohim. எலோஹிம். I am talking about the God of the Old Testament. பழைய ஏற்பாட்டின் தேவனை குறித்து நான் பேசுகிறேன். Before he made heaven and earth, வானத்தையும் பூமியை உண்டாக்குவதற்கு முன்பே it was his plan that he will give his son for us. தம்முடைய குமாரனை நமக்காய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பது அவருடைய திட்டமாக இருந்தது. He will deliver him into the hands of these wicked men. இந்த அக்கிரமக்காரருடைய கைகளிலே அவர்களை ஒப்பு கொடுப்பார். Wicked men didn't catch him and put him on the இந்த cross. அக்கிரமக்காரர் இவரை பிடிச்சு சிலுவையில் அறையவில்லை. அவங்க வந்து இவரை விரட்டி தேடி பிடிச்சு சிலுவையில் வரல. இவர் போய் இங்க வா வர்றேன் எங்க போலாம்? Come on, let's go, he said. வாங்க போலாம் அப்படினார். Right? சரியா? They didn't come and search him and hide here and there, try to catch him. இவரு எங்கேயோ போய் ஒளிஞ்சிட்டாரு, இவரை தேடி கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் பிடிச்சாங்கலாம் கிடையாது. After the Garden of Gethsemane, he gets up and says, "Come on, let's go." கெத்செமனே தோட்டத்துக்கு பிறகு எழுந்து நேரா வந்து வாங்க போலாம். There comes the soldier, says, "Here I am. You're looking for me?" போர்ச்சவெல்லாம் வராங்க, யாரை தேடுறீங்க அப்படின்றார். Says, "I'm ready. ஆயத்தமா Let's இருக்கு, go. போலாம் வாங்க. Time has come. நேரம் வந்து விட்டது. You don't have to search for me. நீங்க என்ன தேடி அலைய வேண்டியது If இல்லை. you didn't come, I would have come there. நீங்க வரலன்னா நான் வந்திருப்பாங்க. I'm ready to go to the cross." சிலுவைக்கு போக நான் ஆயத்தமா இருக்கிறேன். God delivered him. தேவன் அவரை ஒப்பு கொடுத்தார். Soldiers didn't deliver him to death. போர்ச்சவர்கள் அவரை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. Thousands of angels would have come and delivered him. ஆயிரக்கணக்கான தூதர்கள் வந்து அவரை காப்பாற்றி இருக்க It did முடியும். not happen because God delivered him to the death on the cross. அது நடக்கவில்லை. ஏனென்றால் சிலுவை மரணத்துக்கு தேவன் தான் இயேசுவை ஒப்பு And கொடுத்தார். the most beautiful thing is it was not a last minute decision. This was always in the heart of God that he will give his son for us. That was his plan throughout all eternity. This great loving God
has got it in his heart. இதில் அற்புதம் என்னவென்றால் தேவன் கடைசி நிமிஷத்தில் அவர் ஒப்பு கொடுக்கவில்லை. நித்தியமாய் இந்த தேவனுடைய இருதயத்தில் இருந்த ஒரு அன்பின் திட்டம். Amen. ஆமென். Wicked hands crucified him. அக்கிரமக்காரருடைய கைகள் தான் ஆணி அடிச்சது. They were just used. அவங்க பயன்படுத்தப்பட்டார்கள். God is the one who delivered him. ஆனா ஒப்பு கொடுத்ததோ தேவன் தான். Who put Jesus on the cross? இயேசுவை சிலுவையில் அறைந்தது யார்? It is God. தேவன். Do you love God the Father? பிதாவாகிய தேவனை நேசிக்கிறீர்களா? Why did he put him on the cross? ஏன் அவரை சிலுவையில் அறைந்தார்? For you and for me. உங்களுக்காக எனக்காக. He is not against you, he is for you. அவர் எனக்கு எதிராக இல்ல, என் பட்சத்தில் That இருக்கிறார். is why Paul says, ஆகவேதான் பவுல் சொல்லுகிறார், if God be for us in this way, தேவன் இந்த விதத்திலே நமது பட்சத்தில் then இருக்கிறார். who can be against us? பிறகு நமக்கு விரோதமாக இருப்பவன் The யார்? context is, if God be for us in planning for your salvation in this way so wonderfully, then who can be against us? எந்த பின்னணியில சொல்றார் தேவன் இந்த ரட்சிப்பை இவ்வளவு அழகா திட்டம் பண்ணி நம்முடைய பட்சத்தில் இருப்பார் என்றால் பிறகு நமக்கு விரோதமாய் யார் இருக்க முடியும்? If God will plan it before the foundation of the world to deliver his son Jesus, then who can be against us? தம்முடைய குமாரனாகிய இயேசுவை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவன் உலக தோற்றத்துக்கு முன்னையே தீர்மானித்திருந்தால் பிறகு யார் எதிராக இருக்க முடியும்? If eternal God loved you eternally, even before the foundation of the world, he loved you, then who can be against us? நித்தியமான தேவன் நித்தியமாக உலக தோற்றத்துக்கு முன்னரே உங்களை நேசித்திருப்பார் என்றால் பிறகு யார் உங்களுக்கு எதிராக இருக்க முடியும்? Well, one evidence is not enough. Let's go to one more. ஒரு ஆதாரம் போராது பாருங்க, இன்னொன்னுக்கு போவோம். 1 Peter chapter 1 verse 20. 1 பேதுரு 1:20. Did God have this thought about you and I, that he must give his son on the cross to die for us? சிலுவையிலே உங்களுக்காக எனக்காக தம்முடைய குமாரனை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் தேவனுக்கு இருந்ததா? Did he have it from the beginning? ஆதியிலிருந்து இருந்ததா? Or did he get change of heart in the middle? அல்லது பாதியில மனசை மாத்திட்டாரா? Listen to this. இத கவனிங்க. Who verily was foreordained before the foundation of the world, but was manifest in these last times for you. கடைசி 5ஆம் வசனம். கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு 19 and 20, you read 19 and 20, will come right. But with the precious blood, it's talking about how we are saved. எப்படி நாம் ரட்சிக்கப்படுகிறோம் என்பதை குறித்து பேசுகிறது. We are not saved by silver and gold. நாம் வெள்ளியினாலே பொன்னினாலே ரட்சிக்கப்படவில்லை. Verse 18 says that. 18ஆம் வசனம் அப்படி சொல்லுது. 19 says, but we are saved with the precious blood of Christ, as of a lamb without blemish. 19 சொல்லுகிறது கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று சொல்லி. Who verily was foreordained before the foundation of the world and was manifest in these last times. அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்து இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். He was appointed for this, foreordained. இதற்காகவே அவர் முன்னமே நியமிக்கப்பட்டு விட்டார். எப்போது? Before the foundation of the உலக world. தோற்றத்துக்கு முன்னரே. Revelation 13:8 says the same thing. வெளிப்படுத்தல் 13:8 அதே தான் சொல்லுகிறது. That he is the lamb slain from the foundation of the world. உலக தோற்றத்துக்கு முன்னரே அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டி என்று சொல்லுகிறது. So the idea is that God the Father in the eternity past, from the beginning, loved us so much that he always had this thought about us, that he would give his son to save us. ஆகவே இதிலிருந்து என்ன எண்ணம் வருகிறது? பிதாவாகிய தேவன் நித்தியமாய் நம்மீதுள்ள அன்பினாலே நமக்காக தம்முடைய குமாரனை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தை தமக்குள்ளே கொண்டு வந்தார். Unless you have this thought, you will not call him Abba Father gladly. இந்த எண்ணம் உங்களுக்குள்ள இல்லை என்று சொன்ன பிறகு அவரை சந்தோஷமா அப்பா பிதாவே என்று உங்களால் அழைக்க முடியாது. When you realize he loved you so long, அவர் உங்களை அதுக்கு இவ்வளவுக்கு முன்னாடியே நேசித்திருக்கிறார் என்பதை நீங்க உணர்ந்தால், he gave his own son for you, எனக்காக தம்முடைய சொந்த குமாரனை ஒப்பு கொடுத்தார், then you call him Abba Father. அப்பொழுதுதான் நீங்கள் அவரை அப்பா பிதாவே என்று அழைக்க முடியும். It was not only his plan from before the foundation of the world to give his son. நம்முடைய குமாரனை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பது உலக தோற்றத்துக்கு முன்னரே இருந்த அவருடைய திட்டம் மட்டுமல்ல. He actually did it. He gave him and he caused this death on the cross. அவர் ஒப்பு கொடுத்தார், அது மட்டுமல்ல சிலுவையிலே அவர் மரிக்கும்படி செய்தார். God was behind his death. அவருடைய மரணத்துக்கு பின்னால இருந்ததே தேவன்தான். God was causing that death. அந்த மரணத்துக்கு காரணகர்த்தரா இருந்ததே தேவன்தான். Isaiah 53 verse 6. ஏசாயா 53:6. All we like sheep have gone astray, we have turned everyone to his own way, and the Lord hath laid on him the iniquity of us all. நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தை அவர் மேல் விழ பண்ணினார். Who laid on Jesus our sin? நம்முடைய அக்கிரமத்தை இயேசுவின் மீது வைத்தது யார்? Who laid? யார் வச்சது? On the cross when he was hanging, God laid our sin. சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டிருந்த போது தேவன் தான் அவர் மீது வைத்தார். He laid. அவர்தான் வைத்தார்.
our sins on him. நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் மீது. And John chapter 3 verse 16, that famous verse. ரொம்ப பிரபலமான யோவான் 3:16 பாருங்க. Oh, many people miss the point in that verse. அநேகர் இந்த வசனத்துக்கு அந்த பாயிண்ட விட்டுறாங்க. They know that verse but yet talk about bad God in Old Testament. வசனத்தை பத்தி தெரிஞ்சு வச்சிருந்தோம் பழைய ஏற்பாட்டின் தேவன் மோசமானவன் சொல்றாங்க. Does John 3:16 say that? யோவான் 3:16 அதை சொல்லுகிறதா? What does it say about God the Father? பிதாவாகிய தேவனை குறித்து அது என்ன சொல்லுகிறது? God so loved the world that he gave his only son so that no one that believes in him should perish but have everlasting life. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். It was all God. எல்லாமே தேவன்தான். Without God Jesus would not have come, Jesus would not have died, salvation would not have been there. தேவன் இல்லாமல் இயேசு வந்திருக்க மாட்டார், இயேசு மரித்திருக்க மாட்டார், நமக்கு ரட்சிப்பும் கிடைத்திருக்காது. Realize that, my friend. அதை உணருங்கள் நண்பர்களே. God made it happen. தேவன் தான் அதை நடக்கும்படி செய்தார். Romans 3:25 says this. ரோமர் 3:25 இதை சொல்லுகிறது. About the cross. சிலுவை குறித்து. And how Jesus was set forth there as our propitiation. இயேசு எப்படி கிருபாதாரமாக நியமிக்கப்பட்டார் என்று சொல்லுகிறது. It says whom God set forth to be a propitiation through faith in his blood. கிறிஸ்து இயேசுவுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக தேவன் அவரை ஏற்படுத்தினார். கிருபாதார பலியாக அவர் ஏற்படுத்தினார். He did it. அவர்தான் செய்தார். It's not that God wanted to punish you and Jesus said no I'll go and die for them. ஏதோ தேவன் உங்களை தண்டிக்க விரும்பினார், இயேசு இல்ல நான் போய் அவங்களுக்காக மரிக்கிறேன்னு சொல்லல. He didn't tell the father don't be so angry, I'll go and do something. பிதாவை பார்த்து ரொம்ப கோபப்படாதீங்க, நான் போய் அதெல்லாம் தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லல. No, it is the father who said you go and do this. கிடையாது, பிதாதான் சொன்னார் நீ போய் இதை செய். Father sent him. பிதாதான் அனுப்பினார். Father delivered him. பிதாதான் அவரை ஒப்பு Father கொடுத்தார். planned it from eternity. பிதாதான் இதை நித்தியமாய் திட்டமிட்டார். Father sent him. பிதாதான் அவரை Father அனுப்பினார். put him on the cross. பிதாதான் அவரை சிலுவையில் அறைந்தார். Father caused the evil men to put nails in his hands and his feet. அக்கிரமக்காரருடைய கைகள் காலில் ஆணி அடிக்கும்படி செய்ததே பிதாதான். Father laid on